இப்போ எங்கேயோ ஒரு அவுட்டரில் ஒரு ஸ்கூலுக்கு கூட்டு வந்த மாதிரி இருக்குது. ஸ்கூலாக இது ஹாஸ்டலாக என்னென்னு தெரியல. ஏதோ ஒரு ஆயா சுற்றிலோட நிற்கிது. காரில் வந்து கூப்பிட்டு போயிட்டு காரில் கூப்பிட்டு வந்துட்டு இந்த சூனியகாரி பொம்மைட்ட விட்டுட்டு போயிட்டாங்க. பொம்மை ஐயா ஐயோ. ஓகே, டே 1. இந்த கேம் ஆடும்போது கொஞ்சம் பயங்கரமாக இருந்துச்சு. ஐ ஹாவ் டு பி குட், ஐ ஆம் விப்ரோலகர் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி குட். ஓகே, டே 1. இப்போ நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் டக்குன்னு நான் நோட் பண்ணி செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நம்ம கேம் ப்ளே வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஈஸி மோடெலாம் போடலை, நார்மல் மோடும் போடல. எடுத்த உடனே நான் பெரிய பிடுங்கி மாதிரி ஹார்ட் மோடு தான் போட்டேன். ஹார்டாக நார்மலாக ஐயோ மறந்து போச்சு. சரி, ஏதோ ஒரு மோடு. அந்த அக்காவானா வேகமாக தான் ஓடியா இருந்து. அக்காவா இல்லை சைனீஸ் கிளவி ஏதோ ஒன்று. ஓகே, நான் இப்போ டக்குன்னு நம்ம கான்செப்ட்குள்ளே போயிடலாம். இப்போ என்னென்னா கிடைக்கிற பொருள் வச்சு இந்த சூழ்லேருந்து நான் தப்பிக்கணும், அதான் கான்செப்ட்டு. ஆனால் நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னென்ன எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் நம்ம போகிற இடம்லாம் கொஞ்சம் டோரை திறந்து விட்டோம்னா ஒருவேளை இங்கே போயிருப்பான்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம அந்த டைமிங்கில் வேறு இடத்துல போய்ட்டு நம்ம பொருள் எடுத்து தப்பிக்கலாம். அதனால தான் நான் போகிற இடம் எல்லாம் இந்த ஓட்டை ஓடுது. கண்டிப்பாக நார்மல் இல்லை, ஹார்ட் மோடு தான் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ மேலே போயிட்டு இந்த ஸ்கூலுக்கு மொத்தமாக எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். அதனால ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் கேபிள் வந்து கிச்சனில் தான் இருக்கும். நான் கொஞ்சம் சில டுட்டோரியல் வீடியோலாம் பார்த்தேன், அதனால் இங்கே தான் இருக்கும்னு கன்ஃபார்ம். ஓகே, இப்போ இந்த டோர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த கிளவி வந்துட போகிறா. இது கிளவி இல்லை, சொப்புற சுந்தரி என்னைய கேட்டா. ஓகே, இந்த எலக்ட்ரிக் கேபிள் கிடச்சிருச்சு. இந்த ஸ்டவ்வில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த கிளவி வர மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. வந்துட்டா இந்த டோரை க்ளோஸ் பண்ணி இந்த டப்பா தள்ளிவிட்டு ஓடிடுவோம். தள்ளுறா. ஓகே, நைஸ். இப்போ இந்த கிளவி வந்து நம்ம எங்கே நின்னமோ அங்கே தான் தேடிக்கிட்டு இருப்பான். நான் அந்த கேப்பை யூஸ் பண்ணி இந்த எலக்ட்ரிக் ஆன் பண்ணிவிட்டு கீழே ஓடி போயிடுவேன். நான் இப்போதைக்கு ஒரே வழி. அந்த கையில் சுற்றியில் பார்த்தீங்களா எவ்வளோ தண்டி. ஓகே, இதை நம்ம திறந்து விட்டுக்கணும் சட்டரை, அப்போ தான் மெயின் டோர் எஸ்கேப் பண்ண முடியும். இப்போ எனக்கு மெயின் டோர் எஸ்கேப் தான் கொஞ்சம் சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஆனால் அதுவே கஷ்டம் தான் எனக்கு பொறுத்தளவு. நான் ஒரு கேமிங் ஃபீல்டுக்கு ஒரு புது ஆள், அதனால் அப்படி தான். ஓகே, கிளவி வர மாதிரியும் இருக்குது. வராளா? இங்கே தான் வரலா? இங்கே தான் வர மாதிரி இருக்குது. இங்கே தான் வர. சுற்றில் தெரியுது. ஓகே, ஜம்ப்பு. உட்காரு. ஓகே, ஏன் கத்துற? ஐயோ எப்படி கத்துறாச்சி? பயந்துட்டேன் சத்தியமாக. விளாடும் போதில் நான் சத்தியமாக சொல்கிறேன். இப்போ நான் அடுத்து தான் டப்பிங் கொடுத்துட்ருக்கேன். வாய்ஸ் கொடுக்க டப்பிங்காக வாய்ஸாக ஏதோ ஒரு கர்மமாச்சு. இன்றைக்கி ஏன் இப்படி ட்ரோலிங்காது? ஓகே, விடுங்க. ஆனால் அவங்க ஹெட்செட் போட்டு விளாடும்போது இந்த கேம் இருக்கே பயங்கரமாக இருந்துச்சுங்க சத்தியமாக சொல்லணும்னா. ஓகே, இங்கே குரோபார் இருக்குது, எடுத்துக்கலாம். இது நமக்கு ரொம்ப முக்கியம்தான். கிளவி குறுக்க வந்துடக்கூடாது. ஓகே, இங்கே தொடப்பு கட்டை இருக்குது. இதுதான் நமக்கு மெயின். தொடப்பு கட்டம் தான் இந்த சூனியக்காரியோட தொடப்பு கட்டை நமக்கு ரொம்ப மெயின். பிகாஸ் ஒரு பிளேஸில் ஹைட்டான இடத்துல குக்கீஸ் பாக்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே தான் கீயை போட்டு மறைச்சி வச்சுருக்கோம். அது நம்ம விளக்கமாற வச்சு தட்டி விட்டு அந்த கீயை வெளியே வர வச்சு அந்த மெயின் டோர் எஸ்கேப் ஆகணும். நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் இதை உடச்சி விட்டுக்கிறேன். ஓகே, இந்த சத்தத்தை கேட்டு இப்போ அந்த ஈவில் நன், இந்த கேம் பேர் ஈவில் நன், இப்போ தான் நான் அதே சொல்கிறேன். இங்கே அந்த சத்தம் கேட்ட இடத்துல வருவா. ஓகே, நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இங்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன். அதுக்காக தான் இங்கே வந்தேன். அப்படியே காயின் பெருக்கிக்கிட்டேன். ஓகே, நம்ம அப்படியே இந்த பக்கம் போயிடலாம். இந்த வெண்ட் அடிக்கிற சத்தத்தை கூட கேட்டு இந்த கிளவி ஃபாலோ பண்ணுவானா நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஷார்ப்பான கிளவின் உடனே இந்த மாதிரி சந்து பூந்தெல்லாம் வரமாட்டான்னு நினைக்காதீங்க. சத்தியமாக வருவா, வந்து தர்மடி அடிப்பா நம்மளை. ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பின்னாடி யாரோ வர மாதிரியும் டவுட் இருக்குங்க. சவுண்டு கேட்கு யாரோ ஓடி வர மாதிரி. அதே தான் நன்னு வந்துட்டா அங்கே பாருங்கள். ஓகே, க்ளோஸு ஓடு அச்சமில்லை ஓடு. இந்த பாத்ரூம் டோரே க்ளோஸ் பண்ணிக்கோ. நான் உங்களுக்கு வந்து கீழே போய்ட்டு அண்டர் கிரவுண்டில் எப்படி இருக்குது, இந்த ஸ்கூல் வெளியே எப்படி இருக்குது அதெல்லாம் காமிக்கணும்னு விரும்புகிறேன். அதனால் ஓகே, நான் வெளியே போகிறேன். இப்போ அப்படியே போனோம்னா இந்த வெண்ட்டுக்குள்ளே இங்கே ஒரு இது இருக்கும். கீழே இன்னொரு சர்வர் இருக்கும். சர்வராக ட்ரைனேஜாக ஏதோ ஒன்று. ஓகே, இதில் அப்படியே நடுவில் போனீங்களா நேராக இப்போ அந்த பைப் இருப்பாங்க. டம்மான்னு அடித்து செத்துடுவோம். நான் ஆல்ரெடி செத்துருக்கேன். அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறேன். இப்போ ஐயோ வேன் வந்திருக்கேன். நான் அடுத்து இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக் வந்துச்சுன்னா அடுத்து நான் வேன் ஸ்கேப் பண்ணுறேன். ஈவில் நல்லா கண்டிப்பாக இந்த கிளை வர பார்த்து கத்திக்கிட்டு மூஞ்ச பொத்திக்கிட்டே ஓடுறான். ஓகே, இது ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம மேலே போய் மெயின் இங்கே ஒரு டோர் இருக்கும். இந்த கீயை வச்சு மட்டும் தான் இந்த டோர் ஓப்பன் முடியும். இது நேராக ஸ்கூலுக்குள்ளே போயிடும். இந்த மாதிரி நம்ம இந்த இடத்துக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நான் எப்படி சுற்றி போனேன் அதெல்லாம் தேவையில்ல. இனிமேல் இப்படியே போய்க்கலாம். ஆனால் நான் கீ வச்சு ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே டன். இந்த வீடியோக்கு 10 லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அடுத்து எஸ்கேப் பண்ணுறேன்.
பத்துலேயே போடுவீங்கன்னு நம்புகிறேன். அந்த நம்பிக்கைலாம் சொல்கிறேன். ஓகே, இந்த கிளவியே வருது. இந்த நன் வேறு எங்கே இருக்கான்னு தெரில. இதை மாதிரி ஏகப்பட்ட ஹாரர் கேம்ஸ், ஃபனி கேம்ஸ் இனிமேல் இந்த சேனலில் வரும். அப்படியே ரீல்ஸும் வரும். இதுதான் உண்மை. வருமானு தெரில. ஓகே, இங்கே பாருங்கள், லைப்ரரி சூப்பராக இருக்குது. ஆனால் ஸ்கூல் வேறு லெவலாக இருக்குது. கொஞ்சம் பெயிண்டிங் வேலை பண்ணால் கண்டிப்பாக அந்த ஸ்கூல் ஒர்த்தாக இருக்கும். இந்த லாக்கரை திறக்க முடியல. கொப்பத்தா, ஐயோயோ எப்படி ஒடியாராது சுற்றி எடுத்துக்கிட்டு. ஓட்டத்தை பார்த்தீங்களா? வராளா? இன்னும் நின்ட்டாளா? ஆனால் இன்னும் மியூசிக் இருக்கேன். ஓகே அவள் வராட்டி போகிறான். நம்ம வேலையை பார்ப்போம், பார்த்துக்கிட்டே இருப்போம். இப்போ அந்த விளக்கமாறு எடுக்கணும். விளக்கமாறு, தொடப்பக்கட்டையை அதை எடுத்தால் மட்டும்தான் அந்த குக்கீஸ் பாக்ஸை எடுக்க முடியும். ஓகே, இந்த தொடப்பக்கட்டையை எடுத்துக்கலாம். தொடப்பக்கட்டை வா. ஓகே, இப்போ கீழே போனால் நன்னு வந்துடுவாளான்னு பயமாக இருக்குது. சரி, நம்ம அப்படியே இந்த சைடு போய்ட்டு இங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொன்னோம். அப்படியே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த பாக்ஸில் ஒன்றும் இல்லை. இங்கே அந்தளவுக்கு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஐயோ நன்னு, ஐயோ ஓடிக்காப்பா, தாயே கருமாரியே காப்பாற்று. நான் வருவான்னு நினச்ச மாதிரியே வந்துட்டேன். அந்த இடத்துல தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி இந்த பால் கேம்லேருந்து கீழே உட்காந்து வெளியே குதிக்கணும். அதான் வழி. நான் இப்படி வந்துட்டேன். ஓகே, டே 2 வந்துட்டோம். இப்போ டே 2ல் கண்டிப்பாக நன்னு வந்து மேலே தான் இருப்பாள். அதனால் இப்போ நான் மேலே போனால் உடனே மாட்டிக்கிடுவேன். இங்கே வச்சு நான் ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அவளை கீழே வர வச்சுட்டு அவளை ஆட்டம் காமிச்சிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் சுத்த விட்டு மட்டும்தான் நான் திருப்பி மேலே போக முடியும். எதுக்கு மேலே போகணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்களா? அங்கே தான் தொடப்பக்கட்டை இருக்குது. இந்த தொடப்பக்கட்டை தான் நம்மளுக்கு மெயின். அது உங்களுக்கு தெரியும். ஓகே, நான் வந்துட்டா. நான் இந்த பக்கம் ஓடிடுறேன். பின்னாடியே வராளா? வாரா ஓடு. ஐயோ, இந்த கிளவி ஆனால் மோசமான கிளவி. எப்படி இங்கே பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய சுட்டியில் வச்சுக்கிட்டு எப்படி தான் இவ்வளோ வேகமாக வாராளோ? நான்லாம் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஓகே, பின்னாடி ஃபாலோ பண்ணலாம். சவுண்டு நின்றுச்சு. அப்போ நம்ம தைரியமாக போகலாம். ஓகே, விளக்கமாறு எடுத்தாச்சு. இந்த ரூமுக்கு இந்த ரூமுக்கெலாம் தேவைப்படும். ஓகே, நன்னு வரல வந்துட்டா ஓடு. திரும்பி ஓட முடியலங்க, அவ்வளோ ஃபீடாக அந்த கிளவி. ஏன்னா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கா? சத்தியமாக நான் எதிர்பார்க்கல இப்போ வருவான்னு. சவுண்ட் நின்றுச்சு அந்த மியூசிக்கு. அப்போ கண்டிப்பாக வரமாட்டான்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டா. த லாஸ்ட் டே. ஓகே, இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் கமெண்ட்ரி சொதப்பியிருந்தால் மன்னிச்சுக்கொள்கள். போக போக பழகிக் கொள்கிறேன். ஓகே, இப்போ தொடப்பக்கட்டை மறுபடியும் மேலே தான் இருக்கும். இந்த சத்தத்தை போட்டு தான் அந்த தொடப்பக்கட்டையை எடுத்து அந்த குக்கீஸ் பாக்ஸ், நான் இன்னும் குக்கீஸ் பாக்ஸ் ரூமுக்கு போயிட்டேன். ஆனால் தொடப்பக்கட்டை இல்லாமல் போயிட்டேன். அதுதான் உண்மை என்னையே கேட்டால். ஐயோ, இப்போ இந்த கிளவி பார்த்துட்டா. அங்கே பாருங்கள் எப்படி ஒடியா. தக்க பக்க ஹூ அப்படின்னு ஒடியாரா. ஒரு மாதிரி காலை, இந்த 2 காலை அந்த பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஒரு டைப்பாக ஒடியா. அங்கே பாருங்கள். ஐயோ எப்படி வரா? இந்த இதுக்குள்ளே வருவா கண்டிப்பாக வராளா? வந்துட்டா பார்க்குறா கிளவி. ஆனால் இந்த நன்னுக்கு வயசானாலும் நம்மளாம் 20 வயசு ஆனாலே எந்திக்க முடியல படுத்த இடத்துலேருந்து. இவன் பக்க பக்கம் இவ்வளோ வயசாகியும் குனிஞ்சி ஒடியாரான். அதுதான் மெயின். என்ன பண்ண, எனக்கு வேறு 20 வயசு ஆக போகுது. ஓகே, டன். இப்போ இந்த விளக்கமாறு எடுத்துக்கிட்டு கீழே போகலாமா? இல்லை வேண்டாம். நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ரேடியோ இருக்கும் இந்த சமையல் ரூமில். அந்த ரேடியோவை ஆன் பண்ணி விட்டோம்னா அந்த கிளவி அப்போ இங்கே வருவாள். அதனால நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம். வரும்போது சவுண்டுக்கு. ஓகே, இப்போ நான் போகலாம். ஐயோ கிளவி வந்துட்டேன் நான். ஓகே கிளவி வந்தால் என்ன, நான் தான் ப்ரோ பிளேயர். அதனால அவளை அங்கே மாட்டி விட்டு நான் இங்கே ஓடியான்ட்டேன். அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஓடு. இப்போ இந்த குக்கீஸ் பாக்ஸை நம்ம எடுத்து திருப்பி மேலே போய் கீழே போட்டால் தான் அது உடையும் அந்த பாக்ஸு. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுப்போம். இங்கே பாருங்கள், மேலே காமிக்க இந்த பொம்மை. அது பொம்மையா? வால்பேப்பரா? ஃபோட்டோ ஃப்ரேம். ஓகே, ஏதோ என்ன இப்படி வளர்றேன். ஓகே, விடுங்க. இந்த சவுண்டுக்கு இந்த கிளவி வர இங்கே வந்துடுவாளே. பார்த்துட்டா வந்துட்டான். இதை திறக்க முடியாது நம்மளால். ஆனால் அந்த நன்னால் திறக்க முடியும். எந்த கதை வேணால் திறக்க முடியும். ஓகே, நன்னு உள்ளே வந்துட்டா. நான் வெளியே ஓடிட்டேன். பாய் கிளவி, பொக்கவாய் கிளவி. அப்போ மூஞ்ச பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த வெத்தலை பாக்கு போட்டு அப்படியே சோர்ந்து அப்படி இருக்கும் வாய், இந்த பல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கீயை போய் எடுக்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு இந்த சத்தம் போட்டு கொடுவோம். இது இங்கே போட்டோம்னா மறுபடியும் இங்கே வருவா. அவளை சுத்த விட்டுட்டு ஓடிட்டோம்னா அந்த போய் நான் டக்குன்னு அந்த எடுத்து நான் டக்குன்னு அந்த ஓப்பன் பண்ணிடுவேன் டோரை. ஐயோ இது சத்தம் வர மாதிரி இருக்கே. வந்துருச்சா வரலையா? நான் லாண்டுக்கிட்டு இருக்கேன். வந்துட்டா, அவள் சத்தம் வந்துச்சோ இல்லையா? இவன் வந்துட்டா பொக்கவாய் கிளம்பி. ஓகே, நேராக இங்கே வந்து அப்படியே இங்கே சுட்டு விட்டு அப்படியே ஓடிடுவோம்.
கிளவி நான் இங்கே இருக்கேன்டி, இங்கே பாருடி, பார்த்துட்டாடி, ஐயோ ஓடுடி, ஐயோ வாய்ஸு, ஓடு ஓடு ஓடு, அச்சம்பள்ளி ஓடு. சி இந்த கிளவிகிட்ட பேசி பேசி என் வயசு கிளவி மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் உண்மை, ஒத்துக்கிட மனசு இல்லாட்டி. ஓகே, இந்த பாக்ஸு சத்தம் வர கேட்டுச்சு. இப்போ கிளவி இங்கேயே வருவாளே, வந்துட்டாளா? வந்துட்டா வீரா சூரா, ஓடுறா தப்பிச்சி, ஓடுறா. இந்த கிளவி அப்படியே இப்படி வந்து அப்படியே ஒரு ரொட்டேட்டர் போட்டு அப்படியே இப்படி போயிடணும். ஏதோ நான் ஒரு ப்ரோ பிளேயர் அப்படிலாம் சொல்லலை, ஏதோ ஒரு பிளேயர், அதனால் தப்பிச்சிட்டேன். இந்த கிளவி வேறு பின்னாடியே வரா. ஓகே, மெயின் டோர் டக்குன்னு திறந்தாச்சு. எனக்கு இந்த ஒரே ஒரு தான், இப்போ நம்மளாம் ஒரு பூட்டை திறந்த சாவியை உள்ள விட்டு அப்புறம் தான் திறப்போம். அந்த கேப்பில் இந்த கிளவி பிடிச்சி அடிச்சிருக்கலாமே, பின்னாடி தானே வந்தா. எங்கே இந்த கிளவி வைக்கணும்? நான் வெளியே வந்து அப்படியே எட்டி பிட்டி பார்க்குறேன், ஆனால் இந்த கிளவி பிடிக்கல. எப்படியோ மெயின் டோர் எஸ்கேப் பண்ணிட்டேன். இந்த வீடியோக்கு ஒரு 10 லைக், 10 லைக்கா 20 லைக்கா? சரி 10 லைக் போடுவோம். 10 லைக் போட்டிங்கன்னா அடுத்த பார்ட் போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், see you again. இந்த மாதிரி கேம் பிளே சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். பாய் guys, see you another video.